أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான பிறகு மக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லம் சென்று, நாங்கள் தங்களின் கரம் பற்றி பைஅத் உறுதிமொழி செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்றனர். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை தலைவராக தேர்ந்து செய்திடும் உரிமை பத்ரு சஹாபாக்களுக்குத்தான் உண்டு என்றார்கள். பிறகு பத்ரு சஹாபாக்கள் அனைவரும் வந்து இவரை முஸ்லிம்களின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் அமர்ந்ததும் எல்லோரும் இவரின் கரத்தில் துல்ஹஜ் மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உறுதிமொழி ஏற்றனர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் முனாஃபிக்குகளின் சூழ்ச்சியால் முஸ்லிம்கள் இரு பிரிவினராகி அதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருந்தனர். முஸ்லிம்களிடையே கருத்து வேற்றுமை நிலவிய போதிலும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் புதிய நாடுகள் பல வந்து கொண்டுதான் இருந்தன. முஸ்லிம்கள் இஸ்லாமிய அழைப்பின் பணியில் தீவிரமாகவே இருந்தனர். எண்ணற்ற மக்கள் தீனின் உண்மை மற்றும் தூய்மையை உணர்ந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டே இருந்தனர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். கரம் சீராகுதல். முகமது இப்னு ஹாத்திப் என்பவரின் சிறு வயதில் கையெறிந்து விட்டிருந்தது. அவரின் தாயார் அன்னலாரின் சமூகத்தில் அவரை தூக்கி கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இவரின் பெயர் முகமது இப்னு ஹாத்திப், தங்களின் திருப்பெயரை இவருக்குத்தான் முதன்மையாக வைக்கப்பட்டுள்ளது என்றார். அவரின் தலையில் அன்னலார் கை வைத்து தடவி பரக்கத்திற்காக துவா செய்தார்கள். அவரின் முகத்திலும் கையிலும் தமது புனித உமிழ்நீரை தெளித்து கீழ்காணும் துவாவை ஓதினார்கள். இஸ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. இந்த துவா முடிந்து நான் அந்த இடத்திலிருந்து எழும் முன் எனது மகனின் கரம் சீரானது என அப்பெண்மணி கூறினார். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. திரையிடுவது ஃபர்லு. அல்லாஹ் கூறுகிறான், பெண்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் இருந்தவர்களைப் போன்று நீங்கள் திரையின்றி திரியாதீர்கள். விளக்கம். அவசிய தேவைக்காக வெளியே செல்ல நேர்ந்தால் முஸ்லிம் பெண் ஃபர்தா அணிந்து செல்வது ஃபர்லே அவசியமாகும். நாலாவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தூங்கி எழுந்த பின் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி விழுந்ததும் இந்த துவாவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பின் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மேலும் அவனிடமே திரும்ப செல்ல வேண்டும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தீனின் கல்விக்காக பயணம். தீனுடைய கல்வியை பெற்றிட எவர் பயணம் செய்வாரோ அவருக்காக சுவனத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்கி விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அனாதைகளின் பொருளை உண்ணாதீர். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாட்டி கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. காஃபிர்களின் செல்வத்தை பார்க்காதீர். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் அவர்களில் சில பிரிவினருக்கு உலக வாழ்க்கையின் அலங்காரமாக எதை கொண்டு சுகமனுபவிக்க செய்கிறோமோ அதன் பக்கம் உமது இரு கண்களையும் நீட்டாதீர். விளக்கம். இறை நிராகரிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செல்வத்தை வியந்து பார்க்காதீர், அது அவர்களுக்கு சோதனையே. எட்டாவதாக மறுமையை பற்றி. ஈமான் கொண்டோர் நரகில் இருந்து விடுதலை. ஈமான் கொண்டோரை நரகில் இருந்து விடுவிக்குமாறு தீர்ப்பளிக்கப்படும். பிறகு நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலுள்ள சிராத் என்னும் பாலத்தின் மீது அவர்கள் தங்களிடையே குற்றம் குறை ஏதாவது செய்திருந்தால் அதற்கு பகரமளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் சுவனம் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இறைவன் மீது ஆணையாக இவர்களில் ஒவ்வொருவரும் உலகில் தமது வீடுகளை அடையாளம் கண்டு கொள்வது போன்று தமது சுவனத்தை கண்டு கொள்வார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். இடுப்பு கீழ்வாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் செவியுற்றதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இடுப்பு கீழ்வாத நோய்க்கு அரபு நாட்டு செம்மறியாட்டின் வால் பகுதியில் உள்ள உருண்டை வடிவிலான கொழுப்புகளில் ஒரு உருண்டையை உருக்கி அதை 3 பங்காக்கி தினசரி ஒரு பங்கை வெறும் வயிற்றில் சாப்பிட இடுப்பு கீழ்வாத நோய் குணமாகும். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. குழந்தை பிறந்ததும் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பிறந்ததும் அழகான பெயரிட்டு நல்ல முறையில் அவனை வளர்க்கவும், பருவம் அடைந்ததும் திருமணம் செய்து வைக்கவும். அவ்வாறின்றி அவன் பாவ செயல்களில் ஈடுபட்டால் அந்த பாவம் தந்தையே சேரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.